வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை சப்போட்டா. இந்த சப்போட்டா பழத்தினுடைய தாவரவியல் பெயர் மணிகரா சப்போட்டா. குடும்பம் சப்போட்டேசி. ஆங்கிலத்தில் இதைய அபாக்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த சப்போட்டா பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது. இது சருமம் மற்றும் செல் சவ்வுகள் நல்லா வளர உதவுவதோட நுரையீரல் மற்றும் வாய் புற்றுநோய்க்கு எதிர்ப்பாற்றலாக செயல்படக்கூடிய சிறந்த மருந்தாக பயன்படுது. இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா மெக்சிகோ இல்லைன்னா சென்ட்ரல் அமெரிக்காவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இந்த சப்போட்டா பழம் இரைப்பையில் நொதிகளுடைய சுரப்பை கட்டுப்படுத்தி உடல் பருமனை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே போல் இந்த சப்போட்டா பழம் ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியாகவும் இருக்குது. வைட்டமின் ஏ அதிக அளவு இருக்கிறதுனால வயதான காலத்தில் கூடி கண் பார்வை நல்ல முறையாக தெரிய இந்த சப்போட்டா பழம் பார்வைக்கு நல்ல மருந்தாக உறுதுணையாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எதிர் ஆக்சிகரணிகள் நார்ச்சத்துக்கள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய்க்கு எதிரான பாதுகாப்பை நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம அதிக அளவில் சப்போட்டா பழங்களை சாப்பிட பழக்கிறது மிகவும் சிறந்த ஒன்றா இருக்குது. ஏன்னா புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி இந்த சப்போட்டா பழத்துக்கு இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போட்டா பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால எலும்புகளை தாங்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. அதே போல் எலும்புகளுடைய வளர்ச்சியும் நல்லபடியாக தூண்டக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு இருக்குது. நார்ச்சத்து அதிக அளவில் இந்த பழத்தில் இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்படுது. நன்றி, வணக்கம்.